தேவானி இல்லை வருதான்றோட தூரம் பார்த்தா இல்லை ஃபேஸ்புக்கில் அந்த இங்கே ஒரு பிரச்சனை வருது. வெப்சைட் இல்லை ஃபேஸ்புக்கா? லைஃப் சரி பாருங்கள், பார்க்கும் இந்த இடைவெளியில் ஆரம்பமாகின்றது மும்மத சிந்தனை நேரம். வணக்கம் டேவிட்டனா. வணக்கம். எருசலேமே கடவுளாம் ஆண்டவரை புகழ்வாயாக என்கின்றது திருப்பாடல் 147. காலை வணக்கம் சகோதரி திருமதி கலைவாணி மோகன் அவர்களே. நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்கள்? நலம், உற்சாகம். நீங்கள் நலம் தானே? நான் நலமாக இருக்கின்றேன், நன்றிகள். உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக இறைவனை பிரார்த்தித்து பாமுக உறவுகளுக்கு காலை வணக்கம் கூறி கிறிஸ்தவ நற்சிந்தனை வழங்குபவர் பிரான்சிலிருந்து டேவிட். கிறிஸ்தவ நற்சிந்தனை தொடரன் 1901 பொதுக்காலம் 19ஆம் வாரம் இன்று திங்கள் தினமுமாகும். இன்று திரு அவை புனித கிளாரா அவர்களை நினைவு கூறுகின்றது. அன்பான உறவுகளே, எம்மை படைத்தவரை நாம் பாடுவோம். ஆயிரம் நாவு வேண்டும் ஆண்டவா உனை புகழ, ஆயினும் இயேசுவே உம்புகள் பெரியதே, உம்புகள் பெரியதே, உம்புகள் பெரியதே, உம்புகள் பெரியதே, உன்புகள் பெரியதே. தாயின் உதரம் தரிக்கு முன்னே தேவாயனை நினைத்தாய், தாயின் உதரம் தரிக்கு முன்னே தேவாயனை நினைத்தாய், தேடி வந்து ஆண்டு கொண்டு தாசன் என்னை அழைத்தாய், என் தேவாயனை நினைத்தாய், உன் தாசன் என்னை அழைத்தாய். ஆயிரம் நாவு வேண்டும் மன்னிக்கோ ஆண்டவா உனை புகழ, ஆயினும் இயேசுவே உன்புகள் பெரியதே, உம்புகள் பெரியதே, உம்புகள் பெரியதே, உன்புகள் பெரியதே, உன்புகள் பெரியதே. வாழ்த்தொலியாக அல்லேலூயா அல்லேலூயா. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மாட்சியை நீங்கள் அடையும் பொருட்டே நற்செய்தியின் வழியாக அவர் உங்களை அழைத்தார். அல்லேலூயா. இன்றைய நற்செய்தியாக புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம். அதிகாரம் 17 இறை வார்த்தைகள் 22 27 வரை. அக்காலத்தில் கலிலேயாவில் சீடர்கள் ஒன்று திரண்டிருக்கும் போது இயேசு அவர்களிடம், மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கின்றார், அவர்கள் அவரை கொலை செய்வார்கள், ஆனால் அவர் 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்படுவார் என்றார். அப்பொழுது அவர்கள் மிகவும் துயரடைந்தார்கள். அவர்கள் கப்பர்நாகூமுக்கு வந்தபோது கோவில் வரியாக 2 திராக்மா தண்டுவோர் பேதுருவிடம் வந்து, உங்கள் போதகர் 2 திராக்மா வரியை செலுத்துவதில்லையா என்று கேட்டனர். அவர் ஆம் செலுத்துகிறார் என்றார். பின்பு வீட்டிற்குள் வந்து பேதுரு பேசத் தொடங்குவதற்கு முன்பே இயேசு சீமோனை நோக்கி, சீமோனே, உனக்கு எப்படி தோன்றுகின்றது? இவ்வுலக அரசர்கள் சுங்க வரியையோ தலை வரியையோ யாரிடமிருந்து பெறுகின்றார்கள்? தங்களுடைய மக்களிடம் இருந்தா மற்றவரிடம் இருந்தா என்று கேட்கின்றார்.
மற்றவரிடமிருந்து என்று பதிலளித்தார் பேதுரு. இயேசு அவரிடம், அப்படியானால் குடிமக்கள் இதற்கு கட்டுப்பட்டவரல்ல, ஆயினும் நாம் அவர்களுக்கு தடையாக இருக்கக்கூடாது. எனவே நீ போய் கடலில் தூண்டில் போடு. முதலில் அகப்படும் மீனை எடுத்து அதன் வாயை திறந்து பார்த்தால் இஸ்தாத்தோர் நாணயத்தை காண்பாய். அதை எடுத்து உன் சார்பாகவும் என் சார்பாகவும் அவர்களிடம் செலுத்து என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய நற்சிந்தனையாக, அன்பான உறவுகளை, இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரும் வரி செலுத்தியே ஆக வேண்டும். ஏன் வரி செலுத்தியே ஆக வேண்டும் என்று சொல்லி சொன்னால், இந்த வரியை கொண்டேதான் அந்த கிராமமோ அந்த நாடோ அந்த பட்டணமோ அந்த நாட்டிலே அந்த கிராமத்திலே உள்ள எல்லா அபிவிருத்தி வேலைகளையும் செய்து கொண்டிருப்பார்கள். ஆகவே இந்த வரி அரசாங்கத்துக்குரியது அல்ல, பொதுமக்களுக்காக, பொதுமக்கள் பணிக்காக, பொதுமக்கள் சேவைக்காக திரட்டப்படுகின்ற ஒரு நிதியே இந்த வரியாகும். அது பல வழிகளில், சோலை வரி, வருமான வரி, அப்படி என்று சொல்லி பல வகைப்படும். இருந்தாலும் இன்றைய நாளே இந்த நற்செய்தியிலே இயேசு தனக்குரிய வரியை செலுத்துறது எப்படி என்று சொல்லி, உங்கள் ஆண்டவர் வரி செலுத்துவதில்லையா என்று சொல்லி அந்த வரி தண்டுவோர் கேட்கின்றார்கள். ஆகவே இயேசு அதை அறிந்து உடனடியாக, உனக்கும் எனக்குமான வரியை செலுத்துவதற்கு நீ கடலில் போய் தூண்டலை போடு. அப்போது அந்த அதில் ஒரு மீன் ஒன்று இருக்கும். அந்த மீனின் வாயை திறந்து பார்த்தால் அதில் நாணயம் இருக்கும். அதை எடுத்து நீ வரியாக செலுத்து என்று சொல்லி இயேசு இங்கே குறிப்பிடுகின்றார். ஆகவே இயேசுவும் சீடர்களும் வரி செலுத்த கட்டுப்பட்டவர்கள் அல்லர். ஆயினும் நாம் அவர்களுக்கு தடையாக இருக்கக்கூடாது என்னும் காரணத்தை சொல்லி வரி செலுத்த சொல்லுகிறார் இயேசு. இயேசுவின் இந்த நிலைப்பாட்டை இறையாட்சியின் ஒரு மதிப்பீடாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். தொலைக்காட்சி பார்ப்பது, அடிக்கடி அலைபேசியை பயன்படுத்துவது, கால நேர கணக்கின்றி நொறுக்கு தீனி தின்பது, பிறருடைய குறைகளை பொது வழியில் அலசுவது போன்றவை நம் வாழ்வில் இளையோருக்கும் குழந்தைகளுக்கும் தடையாக அமையும். அன்றாட நிகழ்வுகள் அல்லவா சகோதரர்களுக்கு தடைக்கல்லாகவோ இடையூறாகவோ இருப்பதில்லை என தீர்மானித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி புனித பவுல் அடிகளார் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 14வது அதிகாரத்திலே 13வது வசனத்திலே இந்த இறைவாக்கை நமக்கு சுட்டி காட்டுகின்றார். மறைசாட்சிகளின் இரத்தம் திரு அவையின் வித்து என்று கூறுவர். அருட்சகோதரி ராணி மரியா மறைசாட்சியாக உயிர் நீத்த அந்த கேரள மாநிலத்தில் பிறந்து மத்திய பிரதேசத்தில் ஏழு எளிய ஆதிகள் வாசியில் பயணித்துக் கொண்டிருந்த போது மதவெறியர்களினால் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டார். கொலை செய்த சமந்தா சிங் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டான். தனிமையில் குற்ற உணர்வோடு தவித்துக் கொண்டிருந்த அவனை ராணி மரியாவின் சகோதரி ரக்ஷா பந்தன் நாளன்று சிறைக்கு சென்று சமந்தா சிங்கின் கையில் அன்பின் கயிற்றை கொட்டி கட்டினாள். இனி நீ என் எதிரி அல்ல, என் சகோதரியை கொன்றவன் அல்ல. என் சகோதரியை கொன்ற குற்றத்தை நானும் என் பெற்றோரும் மன்னித்து மறந்து விட்டோம் என்று கூறினார். இத்தகைய அன்பு செயலால் நிகழ்ந்த சமந்தா சிங் தனது குற்றத்தை உணர்ந்தான். மனம் மாறி திருமுழுக்கு பெற்றான். அதாவது திருமுழுக்கு என்று சொல்லி சொன்னால் எமது அன்பு சகோதரிகளே, ஞானஸ்நானம் பெறுவது, அதாவது பேப்டிசம் என்று சொல்லி குறிப்பிடப்படுகின்றது. ஆகவே இயேசுவை மீட்பர் என்று நாம் வெளிப்படையாக அவன் ஏற்றுக்கொண்டான். நாமும் ஏற்றுக்கொள்ளுவோம். இதன்படி நாம் இறை மக்களாக வாழ முயற்சி செய்வோம். அதன்படி வாழுவோம். இந்நச்சிந்தனையில் இணைந்திருந்த அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இந்நாளிலே இறைவன் நிறையாசி வழங்க வேண்டி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து விடைபெறும் இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனிதே நடைபெற வாழ்த்துக்கள் கூறி அன்போடு விடைபெறுகின்றேன். அன்பு தங்கைய திருமதி கலைவாணி மோகன் அவர்களே, அன்பு நேயர்களே, மீண்டுமாக நாளைய தினம் உங்களுடன் இணையும் வரை அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது டேவிட் பிரான்சிலிருந்து. ஆகவே இந்த மாதம் தேடுமம் உறவுகளின் கவன ஈர்ப்பு மாதத்திலே விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம் தங்கையே. பொன்சுமென் போபுத்தூஸ். நன்றி. மணி. நன்றி அண்ணா. நன்றி, வணக்கம். ஓகே, நன்றி. வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ஜனார்சனர் வணக்கம். வாங்க. காலை உற்சாக வணக்கம் கலைவாணி மோகன் அவர்களுக்கும் இவர் நடாமோகன் அவர்களுக்கும் அனைத்து பாமுர்களுக்கும் எனக்கு எங்கிருந்த காலை வணக்கத்தை கிறிஸ்தாசுடன் கூறிக்கொண்டு நன்றி வந்து ஜானலை. இன்று பொது காலத்தின் 19ஆம் வாரத்தின் முதலாம் நாள் திங்கட்கிழமை 1966வது இலக்கமாகும். கிறிஸ்தவ நற்சிந்தனை. ஒவ்வொரு மனிதனிலும் பிறநலம் கருதும் தன்மை இருக்க வேண்டும். பிறரென்று இல்லாதவர்கள்
நல்ல மனிதராக வாழ முடியாது. முதலாம் நூற்றாண்டில் வரி வசூலிப்பதும் வரி செலுத்துவதும் சரியா தவறா என்ற கருத்து நிலவியது. யுத்தம் நெருங்கிய போதும் தேவாலய வரியானது அரசர்கள் சிறுவர்கள் தவிர்ந்த வளர்ந்த யூத மகன் ஒவ்வொருவரிடமிருந்தும் அறவிடப்பட்டது. இயேசுவின் கேள்வி, சீமோனே, உமக்கு எப்படி தோன்றுகின்றது? ஏற்றுக்கொள்ளுடைய பதிலை கொண்டு வரவில்லை என்றாலும் மற்றவருடைய தொழிலுக்கு அவரது முயற்சிக்கு தடையாய் இருக்கக்கூடாது என்று துராஷ்டமான காரியம் செய்வர்களாயினும் பிறர் நலன் கருதி வரி செலுத்த வழி சமைத்து கொடுத்து செய்யக்கூடாததையும் செய்து பிறநலன் கருதினார். எனவே நாமும் எம் வாழ்வில் பிறநலன் கருதாமல் தன்மேல் வாழும் சந்தோஷங்களையும் குறுகிய வாழில் மட்டுப்படுத்தாமல் எல்லோரும் பயனடைகின்ற வழியில் எம் வாழ்வையும் அமைத்துக் கொள்வோம். இயேசுவின் பாதையில் நாம நடந்து அவரின் நெற்றிகளை கடைபிடித்து வாழ்ந்து காட்டுவோமாக. அன்னமெரிக்கு ஒரு பாட்டு. அம்மா மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மாதா நீ வாழ்க, எங்கள் மாதா நீ வாழ்க. அறியாத மாந்தருக்கு அறியவத்தாய், உன்னை ஆரோக்கிய தாயாக உணர வைத்தாய். அறியாத மாந்தருக்கு அறியவத்தாய், உம்மை ஆரோக்கிய தாயாக உணர வைத்தாய். மறையாத வான்மேலவாய், மாறாத வான்மழையாய், திகழ் நின்ற திருமடியே, நீ வாழ்க, நீ வாழ்க, நீ வாழ்க. அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க. உருகாத நெஞ்சமெல்லாம் உருகுதம்மா, உன் அருகாமை காண இருள் எழுதம்மா. உருகாத நெஞ்சமெல்லாம் உருகுதம்மா, உன் அருகாமை காண இருள விலகுதம்மா. உலகங்கள் கூறுகின்ற உன் அன்பை பெருமைகளை உன் சந்நிதியில் உணர்ந்து கொண்டோம். ஒரு நாளில் ஒரு நாளில் ஒரு நாளில் அம்மா மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மாதா நீ வாழ்க, எங்கள் மாதா நீ வாழ்க. நன்றி, வணக்கம். கலைவாணி மோகன். மிக்க மிக்க நன்றி ஜனார்த்தனர்களே. வணக்கம். பாலனவர்களே வணக்கம். வாங்கோ. இனிமையான காலை வணக்கம் அன்பான சகோதரி திருமதி கலைவாணி மோகன். அப்படி நலமாக உற்சாகமாக இருக்கீங்களா? ஆம் ஆம், நீங்கள் நலம் தானே? உற்சாகமான நேரத்தோடு நன்றி சகோதரி. இப்படி முதற்கன் இந்த நாளை காண தந்த என்றென்றும் ஜீவனோடு இருக்கின்ற இயேசு ராஜாவுக்கு இருதயத்தில் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு பாமோத்தின் அதிபர் குடும்ப திருவாளர் நடாமோகன் குடும்பத்தினருக்கும் மற்றும் பாமோத்தில் கடன் சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்பங்களுக்கும் மற்ற எல்லோருக்கும் இனிமையான கால வணக்கங்களையும் சொன்னங்க விசாரித்தபடி எல்லா உறவுகளுக்கும் இயேசுராஜனுடைய ஆசீர்வாதங்கள் தினம் கிடைக்கும்னு சொல்லி ஒவ்வொருவரையும் இயேசு நாமத்தில் விண்ணப்பங்களை எடுத்துக்கொண்டு லண்டனிலிருந்து ஈச்சமோட்டை பெல்லப்பிள்ளை பாலன் இன்றைக்கு சகோதரி கிறிஸ்தவ நட்சத்திர இலக்கம் 573 சொல்லிக்கொண்டு வளவு போல சுத்த வேதாமத்திலிருந்து ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் நேற்று வாய்ச்சினா 1-10 மட்டும். ஆதியாகம் 7ஆம் அதிகாரம் 1-10 மணி வாய்ச்சது. இன்றைக்கு 10-20 மட்டும். நேற்று நோவாவன்ற குடும்பத்தை தான் நீதிமானாக கண்டு கொண்டே கோயிலைக்குள்ள இருக்க சொல்றாரு. எல்லாரும் ஜோடி ஜோடியாக எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு போய் இந்த புறா இனங்கள் எல்லாத்தையும் கோயிலைக்குள்ள இருங்க, நான் பூமியில 40 நாள் மழை பெய்ய போறேன், இரவும் பகலும் ஓயாம ரசிக்க பண்ண போறேன், அதனால இந்த உலகத்தை அழிக்க போறேன், உங்க குடும்பத்தை மட்டும் தப்ப வைக்கிறதுக்காக நீங்க கோயிலுக்குள்ள போய் இது சொல்லி சொல்லி விடுறார். அப்ப நோவா சொன்ன மாதிரி தேவன் சொன்ன மாதிரி கட்டளை கீழ்ப்படிந்து எல்லா மிருகங்களையும் எல்லா ஊரா பிராணிகள் அந்த பிள்ளைகள் மருமக்கள் பேர பிள்ளைகளையும் கொண்டு கப்பலில் போயிருக்கார். அப்போ அந்த இடத்துல நோவாக்கு வந்து
600 வயதா இருந்த அந்த இடத்துல மழை பெய்யுது, அதில் எங்கேயும் முடிச்சுனா 2வது மிச்சம். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆணும் பெண்ணும் ஜோடி ஜோடியாக நோவாவிடத்தில் பேழைக்குட்பட்டன. 7 நாள் சென்ற பின்பு பூமியின் ஜலப்பிரளயம் உண்டாயிற்று. நேற்று மட்டும் நோவாவுக்கு 600ஆம் வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதியாக அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்று கண்கள் எல்லாம் புலந்தன, வானத்தின் மதகுகளும் திறவுண்டன. 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் மழை பெய்தது. அன்றைய தினமே நோவாவும் நோவாவின் குமாரராகிய சேமும் காமும் யாப்பேத்தும் அவர்களுடனே கூட நோவாவின் மனைவியும் அவன் குமாரரின் 3 மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். அவர்களோடு ஜாதி ஜாதியான சகலவித காட்டு மிருகங்களும் ஜாதி ஜாதியான சகலவித நாட்டு மிருகங்களும் பூமியின் மேல் ஊறுகிற ஜாதி ஜாதியான சகலவித ஊரும் பிராணிகளும் ஜாதி ஜாதியான சகலவித பறவைகளும் பலவிதமான சிறகு உள்ள பலவித பட்சிகளும் பிரவேசித்தன. இப்படியே ஜீவசுவாசம் உள்ள மாம்ச ஜந்துக்கள் எல்லாம் ஜோடி ஜோடியாக நோவாவிடத்தில் பேழைக்குள் பிரவேசித்தன. தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். ஜலப்பிரளயம் 40 நாள் பூவின் மேல் உண்டான போது ஜலம் பெருகி பேழையை கிளம்ப பண்ணிற்று. அது பூமிக்கு மேல் மிதந்தது. ஜலப்பிரளயம் 40 நாள் பூவின் மேல் உண்டான போது ஜலம் பெருகி பேழையை கிளம்ப பண்ணிற்று. அது பூமிக்கு மேல் மிதந்தது. ஜலம் பெருவெள்ளமாகி பூமியின் மேல் மிகவும் பெருகிட்டு பேழையானது ஜலத்தின் மேல் மிதந்து கொண்டிருந்தது. ஜலம் பூமியின் மேல் மிகவும் அதிகமாய் பெருகினதினால் வானத்தின் கீழ் எங்குமுள்ள உயர்ந்த மலைகள் எல்லாம் மூடப்பட்டன. மூடப்பட்ட மலைகளுக்கு மேலாய் 15 முழ உயரத்துக்கு ஜலம் பெருகிற்று. மூடப்பட்ட மலைகளுக்கு மேலாய் 15 முழ உயரத்திற்கு ஜலம் பெருகிற்று. தொடர்ச்சி சோதனை நாளை தொடர்பு சொல்லிக்கொண்டு ஒரு பாடு. இயேசுடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தடுமாறும் கால்களை கண்டேன், கண்கள் குளமாகி போனதையா. தடுமாறும் கால்களை கண்டேன், கண்கள் குளமாயி போனதையா. பாரமான சிலுவை என்று இறக்கி வைக்கவில்லை, கூர்மையான ஆணி என்று புறக்கணிக்கவில்லை. பாரமான சிலுவை என்று இறக்கி வைக்கவில்லை, கூர்மையான ஆணி என்று புறக்கணிக்கவில்லை. எமை யோசித்தீரே, எமை நேசித்தீரே, எமக்காக ஜீவன் தந்தீரே. எமை யோசித்தீரே, எம்மை நேசித்தீரே, எமக்காக ஜீவன் தந்தீரே. தடுமாறும் கால்களை கண்டேன், கண்கள் குளமாகி போனதையா. தடுமாறும் கால்களை கண்டேன், கண்கள் குளமாகி போனதையா. கண்கள் குளமாகி போனதையா. அன்பான தகப்பனே, முன்னோட கோடான கோடியான சுத்திரம் ராஜா. எல்லா குடும்பங்களையும் தேவையை சந்திங்க, ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. அதுக்காக நன்றி தகப்பனே. சோத்திரம் சோத்திரம். மற்றும் தகப்பனே, உலகத்தில் உள்ள அப்பா அதுக்கு பாமது கடன் சிறப்பிக்கிற அனைத்து தேவை குழந்தைகள் மற்றும் உலகத்தில் உள்ள அனைத்து தேவை குழந்தைகள் மற்றும் இவர்களது பெற்றோர்கள் எல்லோருக்கும் மறைவுண சுகங்களை கொடுத்து ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க.
தேவனை சந்திங்க ராஜா. அதுக்கான நன்றி தாப்பனே. தெய்வ குழந்தைகள் கைட்டு செய்யும் சகலவற்றையும் இயேசப்பா நீங்கள் அவரோட கூடவே இருந்து அவருடைய ஆசீர்வதித்து நீங்கள் தினமும் அவர்களுக்கு பலத்தை கொடுத்து வழிநடத்த வேண்டும் ஜெபிக்கிறேன் ராஜா. அதுக்காக நன்றி தாப்பனே. சோத்திரம் மற்றும் தகப்பனே. அப்பா வைத்தியசாலை படுத்திருக்க நோயாளிகள், தியாகோமனோட நோயாளிகள், வீட்டில் படுத்திருக்க நோயாளிகள் மற்றும் வீடெல்லாம் தெருவோரங்களில் படுத்திருக்க நோயாளிகள் எல்லாருக்கும் சுவமளிக்கிற வார்த்தைகளை பரத்திலிருந்து அனுப்பி இயேசப்பா நீங்கள் சுவப்படுத்தபடி ஜெபிக்கிறேன் ராஜா. அப்பா அவர் தப்பிதங்கள் பாவங்கள் ஏதாவது அவர் தங்கள் வாழ்நாள் செய்திருந்தால் எல்லாவற்றையும் ஒரு விஷயம் மன்னித்து ஒரு பரிசுத்த கரத்தினால அவர்களை நீங்கள் தொட்டு சுவப்படுத்தபடி ஜெபிக்கிறேன் ராஜா. அப்படியே நீங்கள் கரிவசத்தை கொடுத்த கோடி நன்றி ராஜா. விசுவாசத்தோட அறிக்கை இருந்தாப்பனே. அப்போ எல்லோரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, சுகத்தை கொடுத்து வாய் நடத்துங்க ராஜா. அதுக்காக நன்றி தாப்பனே. மற்றும் அனைத்து குழந்தைகளுக்கும் சிறுவர்களுக்கும் அந்த ஞானத்தையும் பலத்தையும் கொடுத்து அவருடைய ஆசீர்வதிங்க ராஜா. செல்லுமிடமெல்லாம் அவங்க ஆணி வாய்ந்த கரங்க அவரோட கூடவே செல்ல ஜபிக்கிறேன் ராஜா. அதுக்காக நன்றி தாப்பனே. சோத்திரம் மற்றும் தாப்பனே. பாமோத்தின் அதிபர் குடும்பம் கைட்டு செய்யும் சகலவற்றையும் நீங்கள் அனுதினம் அவருடைய ஆசீர்வதித்து வழி நடத்த சொல்லி பிரார்த்தனை எடுத்துக்கொண்டு விடப்படுறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு, மிக்க நன்றி, வணக்கம். பாலன் வேலுப்பிள்ளை அவர்களே. நேவிஸ் பிலிப் சார் வணக்கம். இனிய காலை உற்சாக வணக்கம் திருமதி ராணிமோகன் அவர்களே. சட்டு நாளுக்குள்ள பேர் மறந்து போச்சு ஐயா. வணக்கம். மாறிட்டுது. திருமதி ராணிமோகன் அவர்களே வணக்கம். பாமுக உறவுகளுக்கும் திருநடாமோகன் அவர்களுக்கும் அன்பான காலை வணக்கத்தை குறிக்கொண்டு அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு என்னுடைய நச்சிந்தனைத்தொடர்ந்து 1781 என்றும் கூறிக்கொண்டு இன்றைய இறை வார்த்தையின் சிந்தனையாக, செய்வதை சிறப்பாக செய்தல் என்பது தியானித்தவற்றை சிறப்பாக செய்வது, பகிர்ந்தளிப்பது ஆகும் என்கின்றார் புனித டொமினிக். ஒரு நல்ல குடிமகன் நாட்டை மதிக்க வேண்டும் என்பதையும் நாட்டிலுள்ள விதிமுறைகளுக்கும் சட்டங்களுக்கும் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்பதையும் இன்றைய நற்செய்தி விளக்குகின்றது. குடிமக்கள் சட்டங்களுக்கும் விதிமுறைகளுக்கும் ஏற்றாற்போல் நடக்கும் போது அங்கு அமைதியும் ஒழுங்கான அமைப்பு முறையும் உருவாகின்றது. இதை நாம் விசுவாச ஒளியில் சிந்திக்கும் போது நாம் இறைவனால் படைக்கப்பட்ட மக்கள், நாட்டின் குடிமக்கள். எனவே இறையாட்சி மக்கள் என்ற முறையில் இறைவன் நமக்கு செய்து வருகின்ற எல்லா நன்மைகளுக்கும் நன்றியாக நமது நல்ல செயல்கள், விளைச்சலின் பொருட்கள், உழைப்பின் பலனை காணிக்கையாக தர வேண்டும். அதே சமயம் நாட்டின் நலனுக்காக நம்முடைய பங்கை வரி செலுத்த வேண்டும். இவை ரெண்டுமே நமது தலையாய கடமை. இதை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். இதுவே கடவுளுக்கு செலுத்த வேண்டிய மகிமையும் நாட்டுக்கு செலுத்த வேண்டிய மரியாதையும் ஆகும். இதற்கு இயேசு நல்லதோர் உதாரணமாகின்றார். வார்த்தையான அவர் நாள்தோறும் மக்களுக்கு வரி செலுத்துகின்றார். அதுவும் நாணயமாய் செலுத்தப்பட்ட வரி. அரசாங்கம் கேட்ட உலோக நாணயமல்ல, உள்ள நாணயமாய் இலக்கிய வரிகளை அன்பருக்கு செலுத்தியவர் என்கின்றது இயேசு காவியம். கடவுளுக்காக கொடுப்பது என்பது எப்போதுமே மிகப்பெரிய ஆசீர்வாதம். நாம் சிறப்பாக கடவுளுக்கு ஒன்றும் கொடுத்துவிட முடியாது. ஏனெனில் நம்மிடம் உள்ளவை அனைத்தும் கடவுளிடமிருந்து நாம் பெற்றுக்கொண்டவையே. ஆனாலும் கடவுள் கொடுத்ததை நல்ல முறையில் பயன்படுத்தி அதை கடவுளுக்கு திருப்பி கொடுக்க முடியும். கடவுள் கொடுத்தவற்றை என்னும் கொடுத்த வாழ்வு என்னும் கொடையை, திறமைகளை, உறவுகளை நல்ல முறையில் பயன்படுத்துகின்றோமா? அதை பயன்படுத்தி வாழ்வுக்கு பெருமை சேர்க்கின்றோமா? கடவுளுக்கு அதை உகந்த முறையில் காணிக்கையாக்குகின்றோமா என்பதை இன்று சிந்திப்போம். இன்று நம் நாட்டில் வசதி படைத்தவர்கள், படித்தவர்கள், பதவியில் உள்ளவர்கள் அரசுக்கு செலுத்த வேண்டியவைகளை செலுத்துவதில்லை. ஆனால் பாமர மக்களிடமிருந்து பக்குவமாக பறித்து வருகின்றார்கள். ஒரு மனிதனுக்கு பலம், சட்டம், ஒழுங்கு, நீதி, நியாயம் இவற்றை கடைப்பிடிப்பதே. இப்படிப்பட்டவர்களால் மட்டுமே சமுதாயத்தில் நிலவும் தீமைகளை எதிர்த்து போராட முடியும். இயேசு சமுதாய தீமைகளை எதிர்த்து துணிவுடன் போராடினார். அநீதி செய்பவர்களை காரணம் காட்டி நாமும் அதே பாதையில் சென்றால் அநீதிதான் பெருகுமே தவிர நீதி பெருகாது, வளர்ச்சிப் பணிகள் நடைபெறாது. ஆகவே நாம் நம் கடமையை செய்ய தவறும் போது சமுதாய சீர்கேட்டை கண்டு குழம்பி போகும் நமக்கு இயேசுவின் வார்த்தை ஒரு தெளிவை தருகின்றது.
கடமையை கட்டிக் காத்தால் கண்ணியமாய் வாழ்வார். ஆண்டவராகிய இயேசுவே, நாங்கள் எந்நாளும் உமது அன்பினாலும் உண்மையினாலும் வழிநடத்தப்பட்டு நீர் தந்த மீட்பிலே நடப்போமாக. அதனால் பிறருக்கு உதாரணமாய் பகிர்ந்தளிப்போமாக என்று கூறிக்கொண்டு, ஞானம் நிறை கன்னிகையே, நாதனை தாங்கிய ஆலயமே, ஞானம் நிறை கன்னிகையே, மாண்புயரேழு தூண்களுமாய், மாண்புயரேழு தூண்களுமாய், பலிப்பீடமுமாய் அலங்கரித்தாயே, ஞானம் நிறை கன்னிகையே, வாழ்வோரனைவரின் தாயே, வாழ்வோரனைவரின் தாயே, வானுலகை அடையும் வழியே, வாழ்வோரனைவரின் தாயே, வாஞ்சையோடனைக்கும் தாரகையே, வாஞ்சையோடனைக்கும் தாரகையே, வாடிய மனிதர் கதியென கொண்டோம், ஞானம் நிறை கன்னிகையே, நாதனை தாங்கிய ஆலயமே, ஞானம் நிறை கன்னிகையே என்று வேண்டிக் கொண்டு இன்றைய நாளிலே நாங்கள் செபிக்கின்றோம். ஆண்டவரே, உலக மக்களுக்காகவும் உலக நாட்டுகளுக்காகவும் நாங்கள் செபிக்கின்றோம். பயங்கரமான யுத்தங்கள் அகல வேண்டும். மக்கள் எல்லோரும் பசி பட்டினியின்றி நிம்மதியாக வாழ வேண்டும். குழந்தைகள் எல்லாம் மடிந்து கொண்டிருக்கின்றார்கள். பசியால் மடிந்து கொண்டிருக்கின்ற குழந்தைகளையும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். தரமட்டமாகி போயின அந்த காசா நாடுகளும் மிகவும் கவலைக்குரிய ஒரு விஷயமாக நடந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த போர்கள் மறைய வேண்டும். உலகில் சமாதானம், அமைதி நில வேண்டும். நாட்டின் தலைவர்கள் ஒரு புரிதல் மனதோடு நல்லாட்சி நடத்த வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டுவோம். துன்பத்தில் இருப்பவர்கள், வறுமையில் வாடுபவர்கள், தனிமையில் தவிப்பவர்கள், நோயினால் வருந்துபவர்கள், ஆறுதலின்றி இருப்பவர்கள் அனைவருக்காகவும், கர்ப்பிணி தாய்மார்களுக்காகவும் நாங்கள் வேண்டிக் கொள்வோம். அனைவரும் நலமோடு நலமாக வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு, பாமுகத்தின் சிறப்பு குழந்தைகளுக்காக வேண்டுகின்றோம். ஆண்டவரே, அவர்களும் தங்கள் திறமைகளால் ஏற்றமுறு வாழ்வை பெற்று எதிர்காலம் சிறப்பாக அமைய வேண்டும் என்றும், அவர்களை பாதுகாத்து வழிநடத்தி கொண்டு வருகிற அவர்கள் பெற்றோருக்கும் ஒரு திடமான மனதை கொடுத்து அவருடைய பலவீனங்களை எல்லாம் அகற்றி அவர்கள் உறுதியான மனம் கொண்ட அந்த பிள்ளைகளை வளர்த்தெடுத்து சமுதாயத்துக்கேற்ற நல்ல பிள்ளைகளாக வளர வேண்டும் என்றும் வேண்டிக்கொண்டு, எங்கள் பாமுகத்துக்காகவும் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, அவர் இந்த பாமுகம் எங்களுக்கு நாளாந்தம் இந்த நச்செய்தியை நாங்கள் பரப்பிக்கொண்டு எங்கள் மனமிட்டு நாங்கள் சேமிப்பதற்கு எங்களுக்கு நல்ல ஒரு தளமாக அமைத்து தந்திருக்கிறதுக்காக இந்த பாமுகத்துக்கும் இறைவன் நிறைவான ஆசிரியை கொடுக்க வேண்டும். இது கடமையாற்றுகின்ற அந்த திறமையேற்று வருகின்ற அந்த தலைவைக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் அந்த பிள்ளைகளுக்கும் சிறப்பான ஒரு எதிர்காலம் அமைந்து அவர்கள் சிறப்பாக மகிழ்வாக வாழ வேண்டும் என்றும், பாமுகத்தில் இணைகின்ற எல்லோருக்கும் இறைவன் உடல் உள்ள சுகத்தை கொடுத்து நல்லாசி வழங்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு, எடுத்துக்கொள்கின்ற எல்லா முயற்சிகளும் சிறப்பு அமைய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு உங்களிடம் நண்பாக விடைபெறுகிறேன். வாணிமோகன் அவர்களே, நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். ராஜினி அல்போன்ஸ் அவர்கள் வணக்கம். வணக்கம் வாணி. மற்ற பக்கம் வரையில் என்றதுக்காக தான் நான் நேரடியாக வந்தேன். நான் வாலண்ட் இதுக்கு போகிறேன், இப்போ வரையும் தற்போது வருங்க. ஆமாம், அது ஃபேஸ்புக் கொஞ்சம் பிரச்சனை இருந்தது, செய்து விட்டார்களா? நான் அதை எழுதினா நீங்கள் பார்க்கலையண்டாக நேரடியாக வந்தால் சரி, நான் ஒரு நிறைய சொல்லி நன்றி. நன்றி. உங்கள் பக்கம் நோ சிந்தனை சொல்கிறேன். சின்ன அன்பு தாயே, உமது பாதார விந்தம் பணிந்து உம்மது பேர் சொல்லி உம்மிடம் கண்ணீர் சிந்தி உம் திருமகண்டம் கேட்கும் மன்றாட்டுக்களை இறந்து அனைத்து மக்கள் மீதும் பொழிந்தரணும். அம்மா தாயே, தயநிறை மாமரியே,
தீமைகள் உன்னை ஆழ்ந்து கொள்ளாமல் அனைவரையும் அன்புடன் காத்துக்கொள்ளும். அம்மா என்று அழைத்தான், குழந்தாய் என்று வருவாய், அபயம் என்று சொன்னான், பாய் தூக்கி நெஞ்சில் வைத்து அம்மை காத்து கொள்வான். வேடிக்கை உலகம் பின்னால் நாம் சென்றோம், வேண்டியதெல்லாம் பெறும் என்று நாம் நினைத்தோம். துன்பம் நான் அடைந்தோம், நிம்மதி நாம் இழந்தோம். நன்றி, வணக்கம். சிறப்பு, மிக்க நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி, வணக்கம். ஓம் சொன்னாங்க. சரி, நன்றி நன்றி, வணக்கம். சுலேகா வணக்கம். பொதுச்சிந்தனை இருப்பின் தரலாம். வணக்கம் வாணி, வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். வாங்கோ. வணக்கம். பொது சிந்தனை வந்து இரவு வாணி கொஞ்சம் 2 நாளா வெள்ளன ஓடி போய் படுத்துடுறேன். கொஞ்சம் தலையை சுத்தா கிடந்தா போல. பின்ன இரவு படுத்துருந்து நேரத்தோட போய் படுத்துட்டேன். 9 மணிக்கெல்லாம் போயிட்டேன். ஒரு 12 மணிக்கிடையில 2 தரம் முழிச்சேன் நான். ஆனால் எழும்பி வெளியில வரையில முழிச்சுட்டு அப்படியே படுத்துட்டேன். பிறகு எனக்கு இரவு படுத்திருக்கும் பொழுது ஒரு வெள்ளை சீலை உடுத்து, வெள்ளை சட்டையோ சீலியன்றது வடிவா தெரியுது இல்லை. ஒரு உருவம் வந்து வாணி கீழுக்கு இல்லை, மேலுக்கு மட்டும்தான் அவ்வளவும் தெரியுது. வந்து என்ன வந்து கழுத்தை பிடிச்சு அமர்த்தி நெருக்கியாச்சு. நெருக்க நான் இல்லை அப்படி தலையை இதாண்டு என்னை அறியாமல் 4-5 தடவை காலெல்லாம் அடிச்சு கத்திட்டு. கனவா நினைவா? கனவில்லையே, அப்படியே செய்திருக்கிறார். அப்ப நான் கத்திட்டேன். அப்புறம் எங்களை அவர் நித்திரைய திடுக்கிட்ட முழிச்சாக்கும். நான் காலை அடிச்சு கத்த எழுப்பி விட்டவர். எழுப்பி போட்டு என்ன பைத்தியமோ கத்துவாட்டு. எனக்கு அவர் அந்த சொன்னது வந்து வேலையை போட்டு வர முடியும். அந்த பைத்தியமோன்னு கேட்டது வந்து ஞாபகத்துக்கு இருக்கு. இல்ல, ஏன் இந்த கனவு வந்தேன்னா அப்ப நான் உடனே இவரை எழுப்பி கேட்டேன். நான் திருப்பி நான் கனவு கண்டு கத்தினானோ என்று கேட்டேன். எனக்கு அது அந்த கத்தின ஒரு உணர்வு இது தெரியுது. கத்தின உணர்வு தெரிஞ்சாப்புல கேட்டேன். நான் கத்திட்டேனோண்டோ ஓம் பண்ணிட்டு நான் பிறகு நித்திரியா போயிட்டேன். ஆனால் எனக்கு அந்த வேலைக்கு போட்டு வர அந்த பைத்தியமோண்டு கேட்டா அப்ப அந்த முள் மனதிலே அது இருந்திருக்குதான். அந்த கோவம் ஏதோ ஒரு கோவம் சொல்லு அப்படி வந்து இருக்குன்னு சொல்லி இப்ப வேலையால வந்து கேட்டேன். பின்ன சொன்னேன், இல்ல அப்படி காலை அடிச்சு கத்துறேன். ஏன்னா நான் வாணி எனக்கு நேற்று உடம்பு சரியில்லைன்னு 3 தரம் வெளியில நடந்தேன். இந்த 6 மணிக்கும் சரியா 6 மணி போலவும் தலையெல்லாம் பாரமா கிடக்கண்டு போட்டு வெளியில ஒரு ரவுண்ட் நடந்து போட்டு தான் வந்து முகத்தை கழுவி விபூதி பூசி போட்டு தான் வெளியில போட்டு வந்தா நான் உடனே கால் முகம் எல்லாம் கழுவி போட்டு தான் இருக்குவேன். அப்ப நான் ஒரு காலமும் அப்படி எனக்கு இதன்றையில அந்த வெள்ள உருவத்தோட வந்து ஏன் எனக்கு அமுக்கினது நான் ஐயாட்ட வந்து கேட்டிருக்கலாம். இல்ல, எனக்கு வந்து தலை இருந்துச்சு ஒரு பாரம் மாதிரி கிடக்குது வாணி. அந்த வெதர் இப்போ இங்கேயும் நாளைக்கு 31 செவ்வாய்க்கிழமை, இன்றைக்கு 26 28 இப்போதே வெயில் இருக்குது கூட. இந்த கிழமையெல்லாம் கூட போகுது. அந்த மண்டை அப்பவும் நேற்று முந்தா நாள் சனிக்கிழமை நிறைய எண்ணெய் வச்சு போட்டு இருந்துட்டு நேற்று முழுகி போட்டு கொஞ்சம் லேசா இருக்குமோன்னுட்டு பார்த்தேன். ஆனா அது அந்த பாரம் மாதிரி தான் இருக்குது. அந்த நீரோதவியே நீரா இருக்கலாம். அப்படியே இருக்குது. விடியம் போய் இருமி கொண்டுதான் இருக்குது. அது இருமலும் போல. அப்ப எனக்கு சிந்தனை வந்த என்னன்னா, ஒரு காலம் அப்படி இவர் சொல்ல மாட்டேன். அந்த நித்திரைன்ற இதுல நான் இப்படி காலை அடிச்சு கத்த என்னத்துக்காக கத்துன ஒழுப்புறதுக்காக அப்படி அந்த எந்த மைண்ட மாத்துறதுக்கு கோபத்துல சொன்னது
எந்த மைண்ட மாத்துறதுக்கோ அல்லது கோவத்துல சொன்னா அந்த நேரம் ஒரு மனுஷன் எழுப்புனா கோவம் வருதானே, விளங்கல. அந்த நேரம் கத்தி எழுப்புனா கோவம் வந்துட்டு தான் இருக்கும். தெரியல, தெரிஞ்சும் செய்யறதுல தான் இல்லை இல்லை. சில நேரம் இங்கேயும் ஆளுகை எல்லாம் நடக்கும், அம்மா அம்மா மாட்டெல்லாம். அப்போ கொஞ்சம் தட்டி விட்டா தான் நான் சரி வரும் வரைக்கும் இருக்குது. அது நானும் ஒரு நாள் தட்டுக்கிட்டே ஏதோ அழுதாமன்றா எழுப்பி சிரிச்சாள் இருந்து என்ன நடந்ததான்ட்டு சொல்லி, இல்லை அழுதாலே ஏதோ ஒரு பெரிய மூச்செல்லாம் விட்டு என்ன காய்ச்சாமட்டு நானும் அப்படியெல்லாம் இப்போ வயதுகள் போக போக வருகுதா இருக்கும் எல்லாம். இல்ல எங்களுடைய அம்மா செத்த அந்த இதுல அந்த நினைவுல இருந்து நான் 2-3 தரம் என்ன அறியாமல் கத்துனது அழுதது அது எனக்கு தெரியும். அந்த உடனே எனக்கு அது ஞாபகமா இருந்தது. நான் இது இரவு என்னன்னு தெரியல, ஒரு பொம்பளை மட்டும் வடிவா தெரியுது. ஆனா சாரியோ இத வெள்ளை மட்டும் தெரியுது, ஆனா காலொன்னும் தெரியுது. அம்மன் வந்துருப்பா சிலவாளை கோயில்கள் நடக்குது தானே இருக்கலாம். அப்படி எடுத்துக்கொள்வோம். சரி, நன்றி. பொது சிந்தனை அதுவாக இருக்க ஞானரசன் அவர்களது சனிக்கிழமை பொது சிந்தனை நிறைய வந்திருக்கும். என்னாச்சு கோயில்ல எல்லாரும் போய் நின்றுச்சு படம் பார்த்தேனா நல்ல மாதாண்ட அருள்வது நெறியாவது நல்ல பிரசங்கங்கள் நல்ல வழிபாடுகள் சிறப்பாக நடைபெற்றது. ஒரு ஃபாதர் பின்னீர் ஆராதனையில் கவி வரியில் தான் எல்லா அந்த பிரசங்கங்களையும் சொல்லி கொண்டு வந்தார். கவி வரியில் அவரெல்லாம் உதாரணம் எடுத்திருந்தால் மிக அழகாக இருந்தது. கேட்டுக்கொண்டோம். எல்லாரும் பக்தியாக இருந்தார்கள். ஒரு சத்தம் இல்லை, ஒரு குழப்பம் இல்லை, வெப்பநிலை நல்லா இருந்தது. நிறைய மக்கள் எங்களுக்கு இடமும் கிடைச்சது. பக்கத்தில் ராஜினி அல்சோன்ஸ் வந்திருந்தா அதை நாங்கள் மாறி முன்னுக்கு என்ன ஒக்கிபைட்டன்னு போட்டு கொண்டு இருந்தேன். ஒக்கிபைட்டன் இல்லை, அந்த ப்ரைவேட்டன்னு சொல்லி எல்லாம் போட்டுருந்தேன். ஆக்களுக்கு ரெண்டு சீட்டு 2 வரிக்கிட்ட ஒரு தடவை அதில் இருக்கிறாது. அதில் அந்த சிஸ்டர்ஸ் மற்றது அந்த கோயிலுக்குள்ள வர பிள்ளைகள் வயதான வருத்தமான ஆக்களுக்கு தான் அந்த 2 வரியும் விடுகிறது கதிர் வாங்குகள். அப்போ அது எங்களுக்கு ஃப்ரீயாக இருந்து நாங்கள் 3ஆவதுல இருந்து ஒரு இவா இருந்துட்டா இவா சொன்னால் இதில் இருங்கோன்னு பின்னுக்கு போயிருந்தேன். அப்போ 2 இடம் இருந்தது. அப்போ நானும் நினைச்சேன் சக்தி ஸ்ரீனி சங்கரன் சொன்னதனி வந்தால் அந்த பிள்ளை எழுப்பி போட்டு கொடுக்கலாம்னா அது அங்கால இருந்துட்டு அவள் இடம் கிடைச்சிட்டா எழுதுனா. அப்புறம் நாங்கள் இருந்தோம் 2 வரையும் சும்மா இருக்கேன்னு எழுதிட்டு அப்போ சிஸ்டம் மேரவையிலெல்லாம் கலந்துருந்தபடியாக இடம் ஃப்ரீயாக இருந்தது. அப்போ ராஜினி அல்சோன்ஸுக்கு போய் 2ஆவது வரியில் இருந்துட்டு அப்போ நானும் போய் முதல் 2ஆவது வரியில் இருந்தேன். நாங்கள் அழகாக நாங்கள் பார்த்தோம். ஒரு பராக்கம் இல்லை, ஒன்றும் இல்லை. நல்ல பாட்டுகள், நல்ல பிரசங்கங்கள், மற்ற நடனத்தோடு தான் அந்த பீடத்துக்கு வந்தார்கள். ஃபாதர்ஸ் வந்த 16 பேர் நான் மிச்ச பேரை தெரியல, தான் தெரிஞ்சது. 16 ஃபாதர்ஸ் வந்திருந்தார்கள். வழிபாடெல்லாம் அந்த மாதிரி இருந்து அமைதியாக இருந்து எல்லாரும் கேட்டு இருந்தார்கள். நிறைய மக்கள் நல்லா இருந்தது. அது மற்ற உறவுகளை சந்திச்சேன். அது நான் இதில் நல்லது. செல்வியக்கா மட்டும் மிஸ்ஸிங்காக இருக்கும். ஜெயமலர் மறையில் போல ஜெயமலர் அதில் இருந்த நாங்கள் காவல் அதுலேருந்து அந்த படம் எடுத்த நாங்கள் அந்த சந்திக்கிற இடத்துல வாங்கி நாங்களுக்கு கிடைச்சது. நான் அறிவிச்சிருந்த நான் பார்க்க இல்லை. நீங்கள் நீங்கள் வெள்ள நிறச்சிறீங்க, நாங்கள் கோயிலுக்குலாம் திறக்க எல்லாம் ஆஃப் பண்ணி பாட்டு டெலிஃபோன் எல்லாம் நிப்பாட்ட சொல்லிட்டார் ஃபாதர் முதலே. எல்லாரும் ஆஃப் பண்ணுங்க டெலிஃபோன்னு எல்லாரும் ஆஃப் பண்ணி தான் இருந்த ஒரு திருநண்டையில். அதில் நான் வெளியில் வந்து மத்தியானம் தான் பார்த்தேன். சரியா, சிறப்பு. நன்றி. அடுத்த வருஷம் வணக்கம். நன்றி, வணக்கம். ஆனால் அந்த உடுப்புகள் எல்லாம் மலிவா போட்டிருந்தவ வாணி. வந்திருப்பாரு மாம்பழத்துக்கும் உடுப்புக்கும் 4 சாரி 50 ரூபா 50 யூரோக்கு கொடுத்தார்கள். நாங்கள் அதில் மினக்கடையில் சாரிகள் வாங்கி இருக்கையில் 4 சாரி 50 ரூபாய்க்கா? 4 சாரி எல்லாம் கொட்டன் சாரி நல்ல சாரிகள் 50 யூரோக்கு 4 சாரி வாங்கினது சனங்கள். நாங்கள் சாரியை வாங்கி நிறைய சாரிகள் நாங்கள் வாங்கல. நாங்கள் அங்கே மரக்கறிகள் வந்திருந்தது. அந்த இலங்கை மரக்கறி அதெல்லாம் மழமையாக வாரது தானே, அதுக்காகவே ஜனம் வாரது அங்கே. நிறைய வாங்கினது, நிறைய சாமான்கள். மற்றது பூக்கண்டுகள், மரங்கள், கருவேப்பிலை, முருங்கை, மறுபடி அந்த இலங்கையிலேருந்து வந்த பொன்னாங்காடி அந்த மரங்கள் எல்லாம் வந்திருந்து விற்றார்கள். அதுவும் வாங்கினார்கள். துளசி மரம், கருவேப்பிலை, வேம்பு எல்லாம் வாங்கி விற்றார்கள். எல்லாம் வாங்கி கொண்டான் போனார்கள்.
ரோஸ் இல்லை அந்த இது மல்லிகை. சரியா நன்றி. இப்போ அதுகளை இப்போ இது விற்பனை சாலைகள் தானே அதெல்லாம் இப்போ எல்லாத்தையும் கொண்டு வந்து போடுறது. ஒரு வணக்கம். 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 மெராசி சொல்லி போட்டாதானே எல்லாரையும் கண்டது சந்தோஷம். ஆனால் நான் அதோடையும் கதைக்கிறேன், ஏன்னா சந்தர்ப்பம் கிடைக்கிறேன். ஏனென்றால் போன உடனே அந்த இடம் கிடைக்காதுண்டு. ஆனால் எந்த காலம் என்னென்று சொன்னால் நீங்கள் சொன்ன மாதிரி இடமே இல்லை. ஆனால் 10 காலுக்கு இரவு சொன்ன பார்க்கணும் ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கூட்டி கொண்டு போகிறோம் என்று சொன்னால் இப்போ இந்த வரையக குழந்தை 2 சின்ன பிள்ளைகளும் வந்தால் என்ன நான் இருக்கிறது. அப்போ எதுக்கும் போயிட்டா என்னுடைய மாறியண்டாலும் வெள்ளம் தானே என்று 10:30 பிறகுதான் சொன்னப்போ எனக்கு அது இன்னும் இல்லை அப்படி மட்டும் நித்திரையும் வரையில அது சாரியதா மணியெல்லாம் சொன்னேன். 4:30 ஆயத்தமான இல்லைங்க. அதான் இங்கேருந்து 2 மணி காலத்துக்கு மேலே நாங்கள் 6 ஆளுக்கு வலிக்கிட்டது 8:30 போயிட்டோம். ஏன்னா சந்தோஷம் என்னன்னு சொன்னால் அந்த நேரத்துக்கு போனால் அந்த லைனில் நிற்காம நேரத்துக்கு எல்லா கோயிலும் மண்டாடிடலாம். அப்போ மண்டாடிக்கு பூசைக்கு அதில் 9 மணி பூசை நடந்தது. நான் 9:30 10 ஆள் மட்டும் அதில் இருந்தது. முன்னுக்கு போய் ஏனென்றால் இப்போ இந்த இடங்கள் கிடைக்காது. நானும் இருந்த இடம் வெயில். அது எனக்கு என்ன தெரியாது. அதில் அந்த கொஞ்சம் நேரம் இருக்க தாங்க இல்லாமல் போயிட்டுது. பிறகு மற்ற இது நடக்கிங்கிற சுகர்கறியோட போயிருந்தேன். தப்பாக நடந்தது. சில இடம் இதுன்னு போடுறதுனா நான் கடையனுக்கு காலமாக கோயிலாக கூட்டிகிட்டு போனாக்கிட்ட சொல்லி கொஞ்சம் மிரக்கறிகிறது இல்லை. அப்போ சனங்கள் இல்லை தானே அதெல்லாம் கோயில் இந்த கடைகளுக்கு எங்களுக்கு இதில் நிகழ்ச்சி எல்லாம் முடிஞ்சு போவாங்க. கடை பூட்டிடுவேன் 5:30 1/2 மணி காலத்துக்குள்ளே போய் இருந்தாங்க நிற்கலாது. நாங்கள் ரஜினி அந்த 1 மணிக்கும் 3 மணிக்கும் இடைவெளி விடுறதில்லை. அதில் தான் நாங்கள் வாங்கினாங்க வழிபாட்டுக்கு. அதில் சரியான சனமாக இருக்கும். நான் அந்த நேரம் போகிறேன் இல்லை. நான் அதில் நின்றுட்டு என்ன அதில் தொடுவாரம் பேப்பர் அந்த இது இதில் போய் இதை கொடுத்து போட்டு காசை கொடுத்து போட்டு திருப்பி வந்து அந்த கரையில் தான் இருந்தேன் நான். எனக்கு எல்லாரும் கூப்பிட்டவே எனக்கு தெரியாது. அந்த நடந்தாக்கும் அந்த காலில் ஒரு கொக்கடம் மாதிரி வந்துட்டுது 2 கால்லையும். அப்போ அதோட விழுந்தனோட போட்டு அப்படியே அப்பா நடக்குது. நன்றி. வணக்கம்.